உங்களுக்கு தேர் இருக்குமோ இல்லையோ, நல்ல பேர் இருக்கும். ஆகாப்ட ரதம் இருக்கு, எலியாட்ட ரதம் கிடையாது. ஆனால் பேர் வாங்கினது ஆகாப்பு கிடையாது, எலியா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நானோ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். பிரைஸ் காட். எலியா கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுறாரு. இஸ்ரேலுக்கு வரும் மட்டும் அவருக்கு முன்பாக எலியா ஓடி வந்து நிற்கிறார். உன்னுடைய கால்களுக்கும் உன்னுடைய கரடுகளுக்கும் ஒரு பலனை கொடுக்கிறார். பிரைஸ் காட். ஒன்றெண்டு காரியங்கள் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலன்னா உடனே ஒட்டு மொத்தத்துக்கும் கடையை என்ன பண்ணிடக்கூடாது, பூட்டிடக்கூடாது. பிரைஸ் காட். இப்போ பாருங்கள், ஒரு கடை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு 2-3 சரக்கு கொண்டு வர்ற ஆட்கள் என்ன பண்ணல, சரக்கு கொண்டு வரல. அவங்க 2 பேர் சரக்கு கொண்டு வரலன்ன உடனே இருக்க சரக்கை விற்காமல் கடையை பூட்டிட்டு போனால் எப்படி இருக்கும்? நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள சரக்கு இருக்கு. என்ன சரக்குன்னா, உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கான சரக்கு கிடையாது. உங்கள் வாழ்க்கையை வெற்றியாய் வாழ்வதற்கான சரக்கு உங்க கையில் இருக்கு. ஆற்றல் இல்லாத யாரையும் தேவன் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கவில்லை. தாளந்து இல்லாத ஒருவர் கூட இந்த பூமியில கிடையாதுங்க. உலகத்தில் இருக்கிறவங்க கிடைக்காத மிகப்பெரிய ஆசிரம் உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கு. பொக்கிஷமாகிய இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு நமக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் தானே. இயேசு எனக்குள் வந்ததுனால ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய ஆசீர்வாதங்களாய் மாறி இருக்கிறது. அனைத்தையும் நமக்கு அருளிடும் ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.